இந்த ஒரு ஃபோட்டோ வச்சு எவ்வளோ தூரம் பொலிட்டிக்கலாக டிஎம்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிச்சு தெரியுமா? 19 மக்களவைத் தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல். இந்த 2 தேர்தல்களிலும் இந்த பிரச்சனையை தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடியில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் என்று பேசினார். சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் எவரும் தப்ப முடியாது, அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல மேடைகளில் அவர் முழங்கினார். ஆகவே தமிழ்நாட்டு மக்களோட தலையெழுத்து திமுக அரசு செய்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை மோசடியை மக்கள் மன்றத்தில் வைத்து அவர்களை தோல் உரிப்பதற்கு, அதாவது அப்படியே டெல்லியில் என்ன நடக்குதோ அது இங்கே நடக்குது. தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாகில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை என்றால் இதை விட ஒரு பச்சை மோசடி. தப்பாடி எப்படி செய்த தவறு எவ்வளவு பெரிய தவறோ அதே தவறைத்தான் இந்த அரசும் செய்து கொண்டிருக்கிறது. எல்லா என்கொயரி கமிஷன்லையும் அதிகபட்சம் போனால் டிசிப்ளின் ஆக்ஷன் மட்டும் தான் எடுக்க சொல்லி முதல் முறையாக கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறது மட்டும் இல்லை, இவங்க கொலைகாரர்கள் அது சொல்லிச்சு. அந்த அறிக்கையே ரொம்ப அற்புதமான அறிக்கைங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் 40 ஆண்டு கால அனுபவத்தில் சொல்கிறேங்க. இவர்கள் மிருகத்தனமாக நடந்து கொண்டார்கள். அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்தார்கள். அந்த சுடலக்கண்ணு என்ற கான்ஸ்டபிள் துப்பாக்கியை தோளில் சுமந்துக்கிட்டு பைக்லையும் ஜீப்லையும் நகர் முழுவதும் என்று அவர் சுற்றி சுற்றி திரிந்தார். எஃப்சிஐ குடோனுக்குள்ள பெட்டி தீவ்ஸ் இருப்பான்ல, இந்த சின்ன சின்ன திருட்டில் ஈடுபடுறவன், அவன் ஒளிஞ்சிருந்தான், அவனெல்லாம் இழுத்து போட்டு சுட்டாங்கன்னு அந்த ரிப்போர்ட் இருக்கு. அந்த இறந்து போன அப்பாவி மனிதர்கள், 17 வயசு குழந்தை, எவ்வளவு கனவுகளோட அந்த குடும்பமும் அவ்வளோ இருந்திருப்பாங்க. வாயில் துப்பாக்கி வச்சு சுட்டு கொன்னான். ஒருத்த மேலே நடவடிக்கை இல்லை. கமிஷன் என்கொயரி ரெக்கமெண்ட் பண்ணுது கிரிமினல் ஆக்ஷன் எடுன்னு. நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், கிரிமினல் ஆக்ஷன் எடுத்துக்க மாட்டோம்னு வெளிப்படையாக சொல்லுதுங்க கவர்மெண்ட்டு. அழணும், இந்த பாவத்தெல்லாம் இந்த அரசு எங்கே போய் கழுவ போகிறது என்று தெரியவில்லை. இன்னும் கொடுமனா இவங்களோட அட்வான்டேஜ் என்னன்னா, இது எந்த துணிச்சல் இந்த அரசுக்கு எங்கிருந்து வருகிறது என்றால், எதிர்கட்சி டோட்டல் கொலாப்ஸ். இதை கேட்கறதுக்கான தார்மீக தகுதி எதிர்கட்சிகளுக்கு இல்லை. திமுக, அண்ணா திமுக கிடையாது, ஏன்னா அவன் பாவத்தை பண்ணவன். பிஜேபி சொல்லவே தேவையில்லை, ஸ்டெர்லைட் திறக்கணும்னு கேட்குறவன். மற்ற கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியில் 1 சீட்டு 2 சீட்டுக்கு அலபாஞ்சுக்குன்னு அறிவாலயத்துக்கும் கட்சி அலுவலகத்துக்கும் நடந்துகிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் செத்துப்போன அந்த 13 மனித உயிர்களோட ஆன்மாக்களுக்கு பதில் சொல்ல போவது யார்? தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். வணக்கம் சார். ஸ்டெர்லைட் வழக்கில் தமிழ்நாடு அரசு ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. வழக்கு மனு தாக்கல் பண்ணதை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு, அதை தள்ளுபடி பண்ண சொல்லி தமிழ்நாடு அரசு ஏன் கேட்குறாங்க? அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மே 22, 2018 தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று நடைபெற்ற 100வது நாள் போராட்டத்தின் நிறைவு நாளில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த நிராயுதபாணிகளான ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் மீது காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டார்கள், பலர் காயமடைந்தார்கள். அப்போ எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த துப்பாக்கி சூடு பற்றி விவாதிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அறிவுறுத்தலின் பேரிலும் நிர்பந்தத்தின் பேரிலும் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழுவை அவர்கள் அமைத்தார்கள். அந்த குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் 2022ஆம் ஆண்டு வாக்கில் 22 அல்லது 22 மே மாதம் ஒரு அறிக்கையை, தன்னோட இறுதி அறிக்கையை அந்த அருணா ஜெகதீசன் கமிட்டி கொடுத்தது. அது அந்த ஆண்டு நவம்பர் மாதம் சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டது. அதில் அவர் வழக்கமாக நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் நீங்களும் வரலாறை புரட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது அப்படின்னா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு கமிட்டியை போடுவாங்க, விசாரணை கமிஷனை போடுவாங்க. அந்த விசாரணை கமிஷன் 99 விழுக்காடு காவல்துறை மீது தவறு இல்லை, போராட்டக்காரர்கள் மீது தான் தவறு, அரசு மிகுந்த பொறுமை காத்தது, காவல்துறை மிகுந்த கண்ணியம் காத்தது, இப்படியெல்லாம் கதையாளர் சமூக விரோதிகள் ஊடுருவிட்டார்கள், வேறு வழி இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று 99% விசாரணை கமிஷன்கள் கதையளக்கும். ஆனால் அதற்கு சற்றே மாறாக இந்த அறிக்கை, அருணா ஜெகதீசன் கமிட்டி அறிக்கை, போராட்டக்காரர்கள் அமைதியாக இருந்தார்கள், காவல்துறை மிருகத்தனமாக நடந்து கொண்டது, அந்த ஐஜியாக இருந்தவர் காவல்துறை கடைநிலை காவலர்கள் 17 பேர் மிகுந்த மிருகத்தனமான நடவடிக்கையில் அவர்களும் மொத்த காவல்துறையும் ஈடுபட்டது, தேடி 2 நாட்கள் மக்களை வேட்டையாடினார்கள்,
இவர்கள் மீது துறை ரீதியான மற்றும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ப்ளஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நஷ்ட ஈடை இறந்தவர்களுக்கான நஷ்ட ஈடை 50 லட்சமாக என்னமோ உயர்த்த வேண்டும், காயப்படைந்தவர்களுக்கு 10 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று அறிக்கையை தாக்கல் செய்தது. வழக்கமாக விசாரணை கமிஷன்கள் அறிக்கை என்பவை பொதுவாகவே ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர், நாட் பைண்டிங் இன் நேச்சர். அதாவது பரிந்துரை தான், அரசு ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். இந்த பரிந்துரையை சட்டமன்றத்தில் வைப்பதற்கு முன்பாக தமிழக அமைச்சரவை அந்த பரிந்துரைகளை ஆலோசிக்கிறது. கேபினட் டிஸ்கஸஸ் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் அருணா ஜெகதீசன் கமிட்டி. அதில் அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள், இந்த காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் 50 லட்சமா 25 லட்சமான்ற கிளாரிட்டி இல்லை, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட 17 காவலர்கள் மீது ஐஜி அந்தஸ்தில் அப்பொழுது இருந்தவர் இந்த அறிக்கை தாக்கல் பண்ணும்போது ஏடிஜிபியாக உயர்ந்து விட்டார், இப்போ டிஜிபியாகவே ஆகிட்டார். அங்கே டிஐஜியாக இருந்தவர் இப்போ ஐஜி ஆகிட்டார். மற்றவர்களெல்லாம் எல்லா ரேங்க்லையும் இருக்காங்க. இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மட்டும் ஏற்றுக்கொண்ட அரசு இந்த 17 பேர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரிக்கிறது. அடுத்த நாள் சட்டமன்றத்தில் இந்த விசாரணை கமிஷன் அறிக்கை வைக்கப்படுகிறது. எப்பயுமே விசாரணை கமிஷன் அறிக்கை வைக்கப்படும் பொழுது அதோடு சேர்த்து ஏடிஆர் என்று சொல்வார்கள், ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், அதுவும் வைக்கப்படும். அந்த அறிக்கையில் இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ என்ன நடக்குதுன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட அதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த ஸ்னோலின் என்கின்ற அந்த ஒரு பெண், 17 வயது பெண், +2 படிக்கிற மாணவி, வாயில் துப்பாக்கி வச்சு ஒரு போலீஸ்காரர் அவளை சுட்டுக் கொள்வார். அந்த குழந்தையோட அம்மா அவளுக்கு நினைவு மண்டபம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த விசாரணை கமிஷன் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மனு தலைமை நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் வி கங்கா புர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வருகிறது. அப்போ தமிழக அரசு சார்பில் பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார் பதில் மனு தாக்கல் செய்கிறார். யார் சார்பான? தலைமைச் செயலாளர் சார்பாக. அதில் அந்த பதில் மனுவில் அவங்க என்ன சொல்கிறாங்க, the counter said that though the commission of inquiry had recommended departmental action against 17 police personnel without prejudice to the launching criminal action, the government accepted the recommendation only to the extent of initiating departmental action. தலைமைச் செயலாளர் இந்த மனுவில் என்ன சொல்லுகிறார், கமிஷன் அருணா ஜெகதீசன் கமிட்டி இந்த 17 போலீஸ்காரர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரெக்கமெண்ட் செய்கிறது, சிபாரிசு செய்கிறது. நாங்கள் இட் இஸ் சப்மிட்டட் தட், ஆனால் அரசு இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பரிந்துரையை மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறது. அடுத்து, இட் இஸ் சப்மிட்டட் தட் நெய்தர் த ரிப்போர்ட் ஆஃப் த கமிஷன் ஆஃப் என்கொயரி நார் இட்ஸ் ஃபைண்டிங்ஸ் ஆர் பைண்டிங் ஆன் த ஃபேக்ட் வித் கான்ஸ்டியூட் சச் கமிஷன் ஆஃப் என்கொயரி. த கன்க்ளூஷன்ஸ் ஆஃப் அ கமிட்டி ஆஃப் என்கொயரி ஆர் மியர்லி அட்வைசரி நேச்சர். In view of the above, it is humbly prayed that this honorable court may be pleased to dismiss this writ petition and thus render justice. லாஜிக்கலி அவங்க சொல்கிறது கரெக்டு, சட்ட ரீதியாகவும் கரெக்டாக இருக்கலாம். என்னென்னா, எந்த ஒரு விசாரணை கமிஷனின் அறிக்கையும் அரசாங்கம் சொல்லுது, தலைமைச் செயலாளர் சொல்லுகிறார், எந்த ஒரு விசாரணை கமிஷன் அறிக்கையும் வெறும் சிபார்சு தானே ஒழிய அதை அப்படியே ஏற்று செயல்பட வேண்டும் என்ற நிர்பந்தம் எந்த அரசுக்கும் கிடையாது. ஆகவே நாங்கள் பணிவன்புடன் இந்த நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்வது, நாங்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க துவங்கிவிட்டோம். ஆகவே கிரிமினல் ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று நாங்கள் எடுத்த முடிவை மாற்றும்படி கேட்க முடியாது. அதற்கான உரிமை மனுதாரர் கிடையாது. ஆகவே அவருடைய மனுவை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இதுதான் சட்டத்தின் நிலைப்பாடுன்றாங்க. இது மேம்போக்காக பார்க்கும்போது கரெக்டாக இருக்கலாம், சட்டப்படியும் கூட கரெக்டாக இருக்கலாம். எனி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எனி கமிஷன் ஆஃப் என்கொயரி இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர் அண்ட் நாட் பைண்டிங் இன் நேச்சர். எந்த ஒரு விசாரணை கமிஷன் அறிக்கையும் சிபாரிசு தானே ஒழிய அது அப்படியே ஏற்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எந்த ஒரு அரசுக்கும் கிடையாது. அது ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம், ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம், ஓரளவு ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சட்டத்தின் நிலைப்பாட்டின்படி திமுக அரசு, ஸ்டாலின் அரசு இந்த விஷயத்தில் 17 காவல்துறை அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கமிஷனின் பரிந்துரையை நிராகரிக்கிறது என்ற விஷயத்தை பார்க்கும்போது அதற்கு அரசுக்கு உரிமை இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதை நீங்கள் வெறும் சட்டப்படி மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவம், இந்த துர்சம்பவம் நடந்து, இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்து 2 தேர்தல்களை தமிழ்நாடு சந்தித்தது. ஒன்று 19 சட்டமன்ற தேர்தல், இன்னொன்று 21 மக்களவைத் தேர்தல். 19 மக்களவைத் தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல். இந்த 2 தேர்தல்களிலும் இந்த பிரச்சனையை
தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடியில் எவ்வளவு தூரம் அரசியல் ரீதியாக அதை வந்து சுரண்ட முடியுமோ சுரண்டி, ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் பொலிட்டிக்கலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது திமுக. எந்த அளவுக்கு திமுகவின் பிரச்சாரம் போனதென்றால், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் என்று பேசினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் எவரும் தப்ப முடியாது, அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல மேடைகளில் அவர் முழங்கினார். அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளில் அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த நிலைப்பாட்டை ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால் எடுத்துட்டு இந்த வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி கழுத்தறுத்து முதுகில் குத்தி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு கமிஷன் ஆஃப் என்கொயரியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் தே ஆர் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர், நாட் பைண்டிங் இன் நேச்சர் என்று சொல்லுவது எவ்வளவு ஒரு நம்பிக்கை மோசடி என்பதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை நான் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று ஒரு அண்ட புழுகை புழுகினார். அது ஒருவேளை உண்மையாக இருந்ததுன்னா அவர் முதலமைச்சர் பதவியில் இருக்கவே தகுதி இல்லாதவர். ஏன்னா போலீஸு சுட்டு கொல்லுது 13 பேர், அதை நீ டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சு பண்ணால் என்ன நிர்வாகம், யார் கண்ட்ரோலில் கவர்மெண்ட்டும் போலீஸும் இருந்தது என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அன்றைக்கு எடப்பாடியை எவ்வளவு தூரம் வந்து தூஷிக்க முடியுமோ தூஷித்தார்கள், விமர்சித்தார்கள், கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார்கள். 2 தேர்தலில் அதை வச்சு மேக்சிமம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சம்பந்தப்பட்ட காவலர்கள் தப்ப முடியாது, கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும், இது தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் என்ற கதை அளந்த மிகப்பெரிய அளவில் கோஷங்களை எழுப்பிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சம்பந்தப்பட்ட 17 காவலர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், அந்த பரிந்துரையை நிராகரிக்கிறோம் என்பது சட்டத்தின் நிலைப்பாட்டின்படி சரியாக இருக்கலாம். ஆனால் அரசியல் ஒழுக்கம், பொலிட்டிக்கல் மொராலிட்டின்னு அதன்படி பார்த்தால் இதைவிட ஒரு கடைந்தெடுத்த நம்பிக்கை மோசடி எதுவும் இருக்க முடியாது. அன்றைக்கு எடப்பாடி அரசு அப்பாவி மக்கள் 13 பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அரசியல் நிகழ்வோ அதற்கு சற்றும் குறையாத மோசமான அரசியல் நிகழ்வு தான் இந்த 17 காவலர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று இந்த அரசு, ஸ்டாலின் அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு. ஆகவே தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. 2 தேர்தல்களில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடை வைத்து அரசியல் லாபம் அடைந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல் அவர்கள் மீது நாங்கள் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், கமிஷனின் அந்த பரிந்துரையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று உயர்நீதிமன்றத்தில் போய் அஃபிடவிட் தாக்கல் செய்திருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய நம்பிக்கை மோசடி. இதில் கொடுமை என்னென்னா, இதை பேசுகிறதுக்கு தமிழ்நாட்டில் துப்பு கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த படுகொலையை நிகழ்த்தி அதிமுக இதை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக தகுதியும் அவர்களுக்கு கிடையாது. பிஜேபி வாயை திறக்காது. ஏன்னா அவங்க தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஒரே கட்சி இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே பிஜேபி. மற்ற கட்சிகள் எல்லாம் திமுகவோட நிலை வித்வான்களாக மாறிவிட்டன. ஆகவே தமிழ்நாட்டு மக்களோட தலை எழுத்து திமுக அரசு செய்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை மோசடியை மக்கள் மன்றத்தில் வைத்து அவர்களை தோல் உரிப்பதற்கு எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் இல்லாமல் போச்சு. ஊடகங்களும் டெல்லியில் எப்படி மோடி காலடியில் பெரும்பாலான ஊடகங்கள் விழுந்து கிடக்கின்றன, அந்த மாதிரி இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் காலடியில் இந்த ஊடகங்கள் விழுந்து கிடக்கின்றன. இறந்து போன அந்த 13 உயிர்களின் ஆன்மாக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் திமுக அரசின் இந்த முடிவு. இந்த விவகாரத்தில் முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் வந்து கிரிமினல் நடவடிக்கை தான் எடுக்கல, டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறோங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதை அசம்பிளியில் வச்சாங்கல்ல, அந்த இடத்துலேயே ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா, மே மாதம் கொடுக்கப்படுது, எப்போ வைப்போம்னு அவங்க சொல்லலை. பேப்பரில், மீடியாவில் அதோட கிரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டன் லீக் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் இதை கொண்டு வந்து இவங்க அசம்பிளியில் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 months டைம் ஆகும். நவம்பரில் தான் வச்சாங்க. 6 months வச்சாங்க. ஒருவேளை அந்த மீடியாவில் அது லீக் ஆகாமல் இருந்தால் இவங்க அதை வச்சுருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வியே. அது ரொம்ப அதிகப்படியான, அப்படியும் வச்சுருப்பாங்க, எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. இந்த கேள்வி எங்கேருந்து வருதுன்னா, இந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அறிக்கைகள் எதுவும் இன்ன வரைக்கும் வைக்கவும் இல்லை, அதை இவங்க வந்து ஆக்ஷனும் எடுக்கலை. அருணா ஜெகதீசன் அறிக்கை, ஆறுமுகசாமி அறிக்கை, ஸ்மார்ட் சிட்டியில் தேவிதார் அறிக்கை இவங்க போட்டாங்க, வேலுமணி மேலே இவங்க வச்ச குற்றச்சாட்டு, அந்த அறிக்கை இன்ன வரைக்கும் வரல. திருப்புகழ் பேரில் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் போட்டு ரெயின் வாட்டர் ரிஃபார்ம்ஸ்க்கு வச்சுருந்தாங்க, அதுவும் வெளியே வரல. எந்த அறிக்கையும் வைக்கப்படலை. இதுவும் ஆறுமுகசாமி மட்டும்
சொன்னதுனால வைக்கப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் தேவதார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து எஸ்பி வேலுமணி விஷயத்தை கையில் எடுங்களேன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த மந்திரிகளில் முக்கியமானவர் எஸ்பி வேலுமணி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அவர் மீது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த நடவடிக்கை எடுப்போம், இந்த நடவடிக்கை எடுப்போம் என்று மிகப்பெரிய அளவில் இவர்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். இன்னும் சொல்லப்போனால் இவங்க பவருக்கு வந்த பிறகு அவர் மேலே 2 தடவை என்னமோ ரெய்டெல்லாம் நடந்தது, டிவிஎஸ்சி ரைட்ஸ் நடந்தது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதா தெரியல. தேவதார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, ஸ்மார்ட் சிட்டி ஊழல்ன்றது. அந்த அறிக்கை ஏன் வெளியில்லை? இதெல்லாம் கேட்குறதுக்கு நாதி இல்லைங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி. அதாவது அப்படியே டெல்லியில் என்ன நடக்குதோ அது இங்கே நடக்குது. அங்கேயும் வந்து ஊடகங்கள் கையது கொண்டு மெய்யது பொத்தி அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கோடி மீடியா, கோடினா மடியில் உட்காந்துருக்க மீடியா. இங்கேயும் அதே கதை தான். அங்கேயும் அப்போசிஷன் டோட்டல் கொலாப்ஸு, இங்கேயும் அப்போசிஷன் டோட்டல் கொலாப்ஸ். இங்கே கொடுமை என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை உள்ள அரசியல் கட்சிகள் பூரா திமுக கூட்டணியில் இருக்குது. எதிர்கட்சிகளுக்கு பிஜேபியும் அதிமுக மட்டும்தான். பிஜேபி பிளவு அரசியல் பண்ணிகிட்டு இருக்குது. அதிமுக 2ஆக உடஞ்சி கிடக்குது. பொழுது முடிஞ்சு பொழுது போனால் அவங்க பஞ்சாயத்து அவங்களுக்கு. வேறு கட்சிங்களே இல்லைங்க தமிழ்நாட்டில். அப்போ இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் எந்த முதலமைச்சருக்கும் இருந்ததில்லை, ஸ்டாலினுக்கு இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி எஸ்பி வேலுமணி கேஸுன்றது ஸ்மார்ட் சிட்டியில் எவ்வளோ 1000 கோடி ஊழல் இவங்க பேசுனாங்க. பழைய ஃபைலெல்லாம் எடுத்து பாருங்கள். அந்த கமிட்டியை நீங்கள் போடுறீங்க. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு போட்ட கமிட்டி தேவதார் கமிட்டி. அந்த ரிப்போர்ட் என்னாச்சு? சரி, திருப்புகழ் கமிட்டி ரிப்போர்ட் என்னாச்சு? அதையும் பொது வெளியில் வைக்கல. அது ஒன்றும் இராணுவ ரகசியம் இல்லையாங்க. திருப்புகழ் கமிட்டியின் ரிப்போர்ட் என்பது இராணுவ ரகசியம் கிடையாது. நாட்டின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்னா நீ வைக்காமல் இருக்கலாம். அது எப்படி வெள்ளத்தை தடுக்கணும், எதை இது பண்ணணும், இப்படி அதையும் நீங்கள் பப்ளிக் டொமைனில் வைக்க மறுக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மூடுமந்திரமாகவே அரசு செயல்படும் என்றால் அப்போ இங்கே ஜனநாயகத்திற்கான அர்த்தம் என்பது என்ன? இந்த அறிக்கையிலே இன்னொரு டவுட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிரிமினல் ஆக்ஷன் கிடையாது, டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறோம், டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 3 பேரை பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. 3 பேர் மேலேயும் அப்போயே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டில் இன்ன வரைக்கும் அந்த 17 காவல்துறையினர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவங்கள்ட்ட ரிப்போர்ட் கிடையாது. ஒரே ஒரு 3 லோயர் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க 5 நாளில். அதே மாதிரி நேற்று இந்த அஃபிடவிட்லேயும் வந்து அப்போ ஐஏஎஸ் இருந்தவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா, வெங்கடேசன் மேலே வந்து தீரஜ்குமார் அப்படிங்கிற மேலே நாங்கள் வந்து ஒரு என்கொயரி அவர் தலைமையில் போட்டிருக்கோம். அது முடிஞ்சு நாங்கள் வந்து அக்டோபரில் போட்டோம், இன்னும் வரைக்கும் நாங்கள் ரிப்போர்ட் வரல, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. 2 வருஷமாச்சு. அதாங்க, என்ன டிபார்ட்மெண்டல் என்கொயரி? அவனை ஒன்றும் டிஸ்மிஸ் பண்ண போகிறது கிடையாது. அவரை டிஸ்மிஸ் பண்ண போகிறது இல்லை. ஒரு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுவேன், இல்லைன்னா ஒரு ப்ரமோஷனை கட் பண்ணுவேன் இல்லையா? வேறு என்னத்தை நீ கட் பண்ணுவேன்? நடந்தது மனித குலத்துக்கு எதிரான குற்றம். இந்த பிரச்சனையை, திமுக அரசாங்கத்தோட இந்த முடிவை நீங்கள் எதை பின்புலமாக வைத்து பார்க்க வேண்டும் என்றால், 2019-21 நடந்த 2 தேர்தல்களில் இந்த இஷ்யூவை டிஎம்கே எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிச்சு. தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் என்றவர்கள் சொன்னார்கள். தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாகில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை என்றால் இதைவிட ஒரு பச்சை மோசடி. எடப்பாடி எப்படி செய்த தவறு எவ்வளவு பெரிய தவறோ அதே தவறைத்தான் இந்த அரசும் செய்து கொண்டிருக்கிறது. எப்படி இவர்கள் வந்து இதை செஞ்சுட்டு இவங்களால் கடந்து போக முடியுது? அப்போசிஷன் இதை வந்து உலுக்கி கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அப்போசிஷன் இல்லை. எழுத வேண்டிய பேச வேண்டிய மீடியா காலடியில் விழுந்து கிடக்குது. பொழுது விடிஞ்சு பொழுது போனால் பிஜேபியை பேசுறதுலையும் அதிமுக பேசுறதையும் தவிர இவங்களுக்கு வேறு வழி. அதை பேசு, அது முக்கியமானது. ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ முடைநாற்றம் எடுக்கிறது, இதை கேள்வி கேட்க நாதி இல்லையா? இதோ கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, போட்டாச்சு, அஃபிஷியலாக சொல்லியாச்சு. நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம், ஆனால் அப்போ அஃபிஷியலாக வரல. இன்றைக்கி கோர்ட்டில் அஃபிஷியலாக சீஃப் செக்ரட்டரி அஃபிடவிட் போட்டார். அருணா ஜெகதீஸ்வரன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் கிரிமினல் ஆக்ஷன்ற 17 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த பரிந்துரையை நாங்கள் நிராகரிக்கிறோம். அந்த அறிக்கையே ரொம்ப அற்புதமான அறிக்கைங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் 40 ஆண்டு கால அனுபவத்தில் சொல்கிறேங்க. எந்த கமிஷன் ஆஃப் என்கொயரியும் போலீஸ்காரனை காப்பாற்றும். துப்பாக்கி சூடு நடத்துனது நியாயம்னு கொண்டு வந்து முடிப்பான், காம்பன்சேஷனை கொடுப்பான். செஞ்ச பாவத்தை அரசாங்கம் வந்து கஜானாலேருந்து காசு எடுத்து போட்டு பாவத்தை பழி தீர்த்துக்கும், தன்னைத்தானே தான் பரிகாரம் தேடிக்க பார்க்கும். எல்லா அரசாங்கமும். மாஞ்சோலை தொழிலாளர்கள் துப்பாக்கி சூடு கலைஞர் சிஎம்ஆர் இருக்கும்போது 99 நடந்தது. சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் மோகன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க.
அந்த போராடிய தொழிலாளர்களை வந்து தாமிரபரணி ஆற்றில் வந்து போலீஸ் துரத்தும் போது அவங்க விழுந்து செத்தாங்க. துப்பாக்கி சூடு நடந்து அதில் தப்பிச்சு ஓடி போய் செத்தான். அதை பற்றின எடுத்த படம் டாக்குமெண்ட்ரி எல்லாம் தடை பண்ணானுங்க. அங்கேயும் இதே கதை தான். அங்கேயும் அந்த ரிப்போர்ட் கூட போலீஸை காப்பாற்றிச்சு. அரசாங்கத்துக்கு எந்த வழியும் இல்லை, அவர்கள் வந்து ரொம்ப பொறுமை காத்தாங்க, காம்பன்சேஷன் மட்டும் கொடுங்க, இவ்வளோ தான் பேசும் ஒரு கமிஷன். முதன்முறையாக எனக்கு தெரிஞ்சு அரிதான நிகழ்வா, மேபி தமிழ்நாடு வரலாறுல 1 or 2 கேசஸ் இருக்கலாம். காவல்துறை மிருகத்தனமாக நடந்து கொண்டது, துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கக்கூடாது, அப்பாவி பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது, குருவிகளை சுடுவது போல சுட்டு கொன்றார்கள், துப்பாக்கி சூடுனா ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும், 2 நாள் தேடி வேட்டையாடினார்கள். அந்த சுடலை கண்ணுன்ற கான்ஸ்டபிள் வந்து துப்பாக்கி தூக்கினா அந்த நகரம் முழுவதும் அவர் சுற்றி திரிந்தார். அற்புதமான ரிப்போர்ட். அவங்க மேலே எல்லா என்கொயரி கமிஷன்லையும் அதிகபட்சம் போனால் வந்து டிசிப்ளின் ஆக்ஷன் மட்டும் தான் எடுக்க சொல்லி இருக்கும். முதல் முறையாக கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறது மட்டும் இல்லை, இவங்க கொலைகாரர்கள் அது சொல்லிச்சு. இவர்கள் மிருகத்தனமாக நடந்து கொண்டார்கள், அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்தார்கள். அந்த சுடலை கண்ணு என்ற கான்ஸ்டபிள் துப்பாக்கியை தோளில் சுமந்துக்கிட்டு பைக்லையும் ஜீப்லையும் நகர் முழுவதும் என்று அவர் சுற்றி திரிந்தார். எஃப்சிஐ குடோனுக்குள்ள பெட்டி தீப்ஸ் இருப்பான்ல, இந்த சின்ன திருட்டில் ஈடுபடுறவன், அவன் ஒளிஞ்சிருந்தான், அவனெல்லாம் இழுத்து போட்டு சுட்டாங்கன்னு அந்த ரிப்போர்ட் இருக்குது. இன்னொன்று அதில் அன்னைக்கு ஒரு காவலர் வந்து லீவில் இருக்கார், அவரை வர வச்சு இதுக்காக பயன்படுத்த. அதுதான் அந்த சுடலை கண்ணு. இந்த மஞ்சள் கலர் போட்டு இருக்காரு, இதை பாருங்க, இந்த ஃபேமஸ் போட்டாங்க, உலகமே பார்த்து காரி துப்புன ஃபோட்டோங்க இது. இதை எடப்பாடி கவர்மெண்ட்டை எவ்வளோ தூரம் ஸ்டாலினும் திமுகவும் விமர்சனம் பண்ணாங்க தெரியுமா? இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு டிசம்பரில் தூத்துக்குடிக்கு போகும்போது கூட சிஎம் இதே தான் சொன்னார். எடப்பாடியோட குற்றச்சாட்டு கேள்வி கேட்கும்போது ப்ரெஸ் கேட்கும்போது யார் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அப்போ அன்னைக்கு அவ்வளோ சொல்லிட்டு இன்னைக்கு அந்த காவலர்களை நீங்கள் காப்பாற்றுறீங்கல்ல, அப்போ அந்த அரசுக்கும் இந்த அரசுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த இறந்து போன அப்பாவி மனிதர்கள், 17 வயசு குழந்தை, எவ்வளோ கனவுகளோடு அந்த குடும்பமும் அவ்வளோ இருந்திருப்பாங்க. வாயில் துப்பாக்கி வச்சு சுட்டு கொன்னான். ஒருத்த மேலே நடவடிக்கை இல்லை. கமிஷன் என்கொயரி ரெக்கமெண்ட் பண்ணுது கிரிமினல் ஆக்ஷன் எடுன்னு. நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், கிரிமினல் ஆக்ஷன் எடுத்துக்க மாட்டோம்னு வெளிப்படையாக சொல்லுதுங்க கவர்மெண்ட்டு. அழகா இந்த பாவத்தெல்லாம் இந்த அரசு எங்கே போய் கழுவ போகிறது என்று தெரியவில்லை. இல்லை, இப்போ அவங்க ஆட்சியில் நடந்து அவங்களே அந்த என்கொயரி போட்டிருந்தாங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது சார். இல்லை அவங்க போட்ட என்கொயரி, எடப்பாடி போட்ட என்கொயரி இல்லை சார். அந்த ரிப்போர்ட் கையில் வரும்போது எடப்பாடி இருந்து கரெக்ட், எடப்பாடி இன்னைக்கு சிஎம்மாக இருந்தால் அவர் இந்த பரிந்துரையை நிராகரிக்கிறாருன்னா அதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாவத்தை செஞ்சவங்க அதை தொடர்ந்து தங்களை காப்பாற்றிக்க தான் முயற்சிப்பாங்கன்னு. இவர்கள் அது தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் என்று சொல்லி அது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்று பேசி இந்த ஒரு ஃபோட்டோ வச்சு எவ்வளோ தூரம் பொலிட்டிக்கலாக டிஎம்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிச்சு தெரியுமா? இன்னைக்கு நாங்கள் அவர்கள் மீது கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தான் சொல்கிறேனே. அதாவது வந்து இந்த மாதிரியான பெரிய பெரிய தவறுகளை செய்கிறவங்களை விட ஆபத்தானவர்கள் அந்த பாவங்களை செய்தவர்களை காப்பாற்றுபவர்கள். இதுக்கெல்லாம் இவங்க எங்கே போய் எந்த இடத்துல பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இந்த பாவத்தெல்லாம் வந்து திமுக அரசு எங்கே போய் கழுவ போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. இதை பேசுறதுக்கு ஒருத்தனுக்கு துப்பு இல்லை தமிழ்நாட்டில். சம்பந்தப்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள், அந்த குடும்பங்கள், இவற்றை எந்த அரசியல் கட்சி இதை பேசணும்? எவ்வளோ பெரிய விஷயங்க இது, யோசிச்சு பாருங்களேன். கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு கூசாமல் சொல்கிறோம். அதை நீங்கள் சொன்ன மாதிரி இதை எடப்பாடி சிஎம்மாக இருந்து சொன்னார்னா இது இவ்வளோ தூரம் பேச மாட்டோம். ஏன்னா அதில் ஒரு கண்டினியூட்டி இருக்குது. பாவத்தை பண்ணோன்னா காப்பாற்றுறாங்க. நீங்கள் எப்படிங்க நீங்கள் இதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறீங்க? அந்த 17 பேர் மேலே நாங்கள் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க மாட்டோன்றதை கோர்ட்டில் போய் டிஃபெண்ட் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, வல்லான் வகுத்ததே வாய்க்கால். அதுவும் எலெக்ஷன் வரும்போது இதை செய்கிறீங்க. நீங்கள் 2 மாதத்தில் எலெக்ஷன் வரும்போது இதை செய்கிறீங்க. என்ன கொடுமைனா, இவங்களோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது எந்த துணிச்சல் இந்த அரசுக்கு எங்கிருந்து வருகிறது என்றால், எதிர்கட்சி டோட்டல் கொலாப்ஸ். இதை கேட்கறதுக்கான தார்மீக தகுதி எதிர்கட்சிகளுக்கு இல்லை. திமுக, அண்ணா திமுக கிடையாது, ஏன்னா அவன் பாவத்தை பண்ணவன். பிஜேபி சொல்லவே தேவையில்லை, ஸ்டெர்லைட் திறக்கணும்னு கேட்குறவன். மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து திமுக கூட்டணியில் 1 சீட்டு 2 சீட்டுக்கு அலபாஞ்சுக்குன்னு அறிவாலயத்துக்கும் கட்சி அலுவலகத்துக்கும் நடந்துகிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் சலாம் போட்டு உட்காந்துருக்குது. செத்துப்போன அந்த 13 மனித உயிர்களோட ஆன்மாக்களுக்கு பதில் சொல்ல போவது யார்? இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.